நான் மருவத்தூர்லேருந்து வரேன். எனக்கு இந்த ப்ராப்ளம் ஏற்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். நிறைய ஹாஸ்பிட்டல் போயிட்டு பார்த்தேன். ஆந்திரா, மைசூர், அப்புறமா இங்கே சென்னையிலே நிறைய ஹாஸ்பிட்டல் பார்த்தேன். எனக்கு சரியாகவே ஆகலை. இது ஒரு 1 இயராக எனக்கு இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது முதுகு தண்டுவடத்தில் அழுத்தம், அது பல்ஜ் ஆகிடுச்சின்னு சொன்னாங்க. அது நான் பார்த்து எல்லா இடத்தையும் சிடி ஸ்கேனு, அப்புறமா பார்த்திங்கன்னா எம்ஆர்ஐ ஸ்கேனு எல்லாமே எடுத்து பார்த்தோம். ஆனால் அந்த பல்ஜி அப்படியே தான் இருக்குது. ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறமா போய் எடுக்கிறோம், அதே மாதிரி தான் இருக்குது. நான் இந்த அவஸ்தைப்பட்டு இருக்கிறத பார்த்துட்டு எங்கள் தங்கச்சி டிவி விளம்பரம் பார்த்தாங்க. ஆர்ஜே ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நீங்கள் பார்க்கும்போது அங்கே எல்லாருமே வீல் சேரில் போகிறாங்கக்கா, ஆனால் நடந்து வராங்க, நீங்கள் வாங்கன்னு சொன்னாங்க. அது மூலிமா நான் இங்கே வரும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கால் 2மே சுத்தமாக செயலிழந்து அப்படியே பார்த்திங்கன்னா வீல் சேர்லேயே தான் என்னை தள்ளிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே டாக்டர்களுடைய சிகிச்சை பெற்று அப்புறம் மசாஜ் எல்லாம் சான்ஸே இல்லை, சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த மசாஜ் மூலிமா தான் என்னோடய கால் நரம்புகள் எல்லாமே இப்போ ஸ்ட்ராங்காக இருக்குது. இது ஸ்ட்ராங்காகிட்டு அதுக்கப்புறம் நான் அந்த ட்ரீட்மெண்ட், அந்த மெடிசனை ஒரு 1 மந்த்துக்கு மேலே நம்ம எடுக்க நம்மளுக்கு ஈஸியாக சரியாயிடும்னு சொல்லியிருக்காங்க. இப்போவும் பார்த்திங்கன்னா எனக்கு கால் ரொம்ப ஸ்ட்ராங்காகிடுச்சு. இந்த ரைட் கால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ எல்லாமே மூமெண்ட் ஆகுது. என்னால் அது எடுத்து வைக்க முடியுது. எங்கே வைக்கிறோன்றது தெரியுது. அது பார்த்திங்கன்னா இந்த தெரப்பி பண்ணுறாங்க பார்த்திங்களா, அவங்க நல்லா மசாஜ் பண்ணி எனக்கு இந்த நல்ல நரம்புகளை எல்லாருமே தூண்டி விட்டு இங்கே நல்லா பண்ணுறாங்க சிகிச்சை. இந்த கால்லாம் பார்த்திங்கன்னா இந்தமாரி அசையவே அசையாது, ஸ்டிப்பாக நிற்கும். அப்படியே கீழே வச்சுட்டேன்னா கீழவே இருக்கும். எடுத்து வைக்கணுன்னா ஒருத்தர் தூக்கி வச்சா தான் என்னால் இந்த காலை எடுத்து வைக்க முடியும். ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள், எல்லா இடத்தையும் பாருங்கள், மூமெண்ட் இந்த பக்கமும் அசையுது, இந்த பக்கமும் அசையுது, எல்லா பக்கமும் எனக்கு அசையுது. எனக்கு பார்த்திங்கன்னா எங்கே வைக்கிறோன்றது நல்லா தெரியுது. மரத்து போனது எனக்கு இல்லாமல் எங்கே வைக்கிறோம், கீழே வைக்கிறோமா இல்லை சைடில் போதா கால் அப்படின்னு தெரியாதே இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு கிளியராக தெரியுது. ஆர்ஜேஆர் ஹாஸ்பிட்டலுக்கு தான், நான் டி நகரில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். எத்தனையோ ஹாஸ்பிட்டல் போயிட்டு எங்கேயுமே சரியாகவே இல்லை. எல்லா இடத்தையும் ட்ரீட்மெண்ட் பார்த்தேன். எல்லாமே 5 மாதம் சாப்பிடுங்க, 3 மாதம் சாப்பிடுங்க அப்படி தான் சொன்னாங்க. அப்படி சாப்பிட்டும் சரியில்லை. அப்படியே பெட்லேயே தான் படுத்துட்டு இருப்பேன். எதுவுமே எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் நான் பண்ண மாட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வர்றது, உள்ளுக்குள்ளேயே நடக்கிறது, நல்லாவே எனக்கு மூமெண்ட்டுங்கெல்லாம் நல்லா இருக்குது. ஆர்ஜேஆர் ஹாஸ்பிட்டலுக்கு இருக்கிற டாக்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி.